ஸ்ரீ ரேவா காண்டம் 181 அத்தியாயம். பிருகுகச்ச புரோச்ச நகரின் தோற்றம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இனி நான் பிருகு தீர்த்தம் குறித்த விவரங்களை விவரிக்கிறேன். இதனை செவிமடுப்பதன் மூலம் பிராமணரை கொன்றவரும் பசுவை கொன்ற பாவத்தை செய்தவரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். அத்தீர்த்தத்தில் விருஷகாதம் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு கிணறு உள்ளது. மன்னா, முன்பு அங்கு பிருகு முனிவர் தவம் செய்தார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அந்த சிறந்த பிராமணர் ஏன் பிருகு கச்சத்தில் வசித்தார் என்பதையும் விரிவான தவத்தை செய்து எவ்வாறு பெரும் சித்தியை அடைந்தார் என்பதனையும் எனக்கு கூறுங்கள். விருஷம் என்று அழைக்கப்படுவது எது? அங்கு காதம், பள்ளம், கிணறு என்பதை தோண்டியவர் யார்? பாவமற்றவரே, இவை அனைத்தையும் எனக்கு விரிவாக கூறுங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னா, மனதை ஒருமுகப்படுத்தி செவிமடுங்கள். மன்னா, நீங்கள் எழுப்பிய வினாவிற்கு விடையாக நான் அனைத்தையும் விவரிக்கிறேன். பிரம்மதேவரின் 6வது மானச புத்திரரும் சிறந்த முனிவருமான பிருகு முனிவர் ஸ்ரீ பிருதம் எனும் உன்னதமான புனித தலத்தில் 1000 தேவ ஆண்டுகள் வரை கடுமையாக தவத்தை செய்தார். அந்த சிறந்த முனிவர் உணவு மற்றும் சிற்றின்பங்களை துறந்து உலர்ந்த மரக்கட்டை மற்றும் அசையாத பாறையைப் போல மெலிந்த உடலுடன் நின்றார். ஒரு முறை தேவர்களின் தலைவனான அந்த பெருமான் உமையுடன் இணைந்து ஒரு சிறந்த விமானத்தில் அவ்வழியே வந்தார். புற்றை போல அங்கே நின்று கொண்டிருந்த பெருமைமிக்க பிருகுமுனிவரை கண்ட தேவி தேவர்களின் தலைவனிடம் இவ்வாறு வினவினார், இறைவா, அங்கே தெரிவது என்ன? ஈஸ்வரனார் கூறினார், சிறந்த தேவியே, பிருகு என்ற முனிவர் என்னை தியானித்து 1000 தேவ ஆண்டுகளாக மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டு வருகிறார். மாதத்திற்கு ஒரு முறை குசப்புல்லின் நுனியால் ஒரு துளி நீரை மட்டுமே அவர் அருந்துகிறார். அழகான முகத்தை கொண்டவளே, அவர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்வாறே நின்ற நிலையில் இருக்கிறார். இதனை செவிமடுத்த அன்னை கௌரி தேவியின் விழிகள் கோபத்தால் சிவந்தன. தேவி சூலத்தை ஏந்தியவரும் தேவர்களின் தலைவருமான மகேஸ்வரனாரிடம் இவ்வாறு கூறினார், ரிஷப கொடியை உடையவரே, உக்ரன், கடுமையானவர் என்று உலகம் முழுவதும் தாம் அறியப்படுகிறீர் என்பது உண்மையே. தாம் கருணையற்றவர், எளிதில் திருப்திப்படுத்த முடியாதவர் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துபவர். 1000 தேவ ஆண்டுகளாக சங்கரனை தியானித்து வரும் இந்த பிராமணருக்கு நீர் ஏன் எந்த வரத்தையும் அளிக்கவில்லை என்பதை எனக்கு கூறுவீராக. மனிதர்களில் புலி போன்றவரே அர்ஜுனரே, இவ்வாறு கூறப்பட்டதும் தேவர்களின் தலைவனானவர் புன்னகைத்து மேகத்தின் முழக்கத்தை போன்ற கம்பீரமான குரலில் மலை மகளிடம், அன்னை பார்வதி தேவியிடம் கூறினார், பெண் ஒருத்தி செருக்கினால் அழிவை சந்திக்கிறாள். கோபத்தால் தவம் வீணாகிறது. காளைகளும் பசுக்களும் நீண்ட தூரம் நடப்பதால் மடிகின்றன. சிறந்த அந்தணன் ஒருவன் சூத்திரன் சமைத்த உணவை உட்கொள்வதால் தன் சிறப்பை இழக்கிறான். கௌரி தேவியே, இந்த அந்தணன் மிகுந்த கோபக்காரர். எனவே அவருக்கு சித்தி முழுமை நிலை கிடைக்கவில்லை. 10,000 அல்லது 100,000 ஆண்டுகள் ஆனாலும் அவருக்கு அது கிடைக்காது. அன்பே, இதற்கு வேறு காரணம் ஏதுமில்லை. அவர் இத்தகைய போற்றத்தக்க இயல்புடையவராக இருந்த போதிலும் கோபம் அவரிடம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு கூறிய பின்னர் சம்புமூர்த்தியான சிவனார் ஒரு கணம் தனது காளையை நினைவு கூர்ந்தார். உண்மையில் இந்த காளை விருஷபம், நந்தி, காளை வடிவில் இருக்கும் பிரம்மனும் மகேஸ்வரனும் ஆகும். சிவன் நினைத்த அடுத்த கணம் இது அங்கு வந்து சேர்ந்தது. அடிக்கடி பிளறியபடி, பரமேஸ்வரா, தேவர்களுள் சிறந்தவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏன் நினைவு கூறப்பட்டேன்? யாருடைய அகால மரணத்தை நான் நிகழ்த்த வேண்டும் என்று வினவியது. ஈஸ்வரனார் கூறினார், சென்று அந்த சிறந்த அந்தணரான பிருகுவை சினமூட்டுவாயாக. அப்போதுதான் இவ்வுலகிலேயே மிக அழகான பெண்ணான கௌரி தேவிக்கு உண்மை புரியும். இதனை செவிமடுத்ததும் அந்த சிறந்த அந்தணரை தாக்குவதற்காக பிருகுவின் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள நர்மதை நதியின் அழகான கரைக்கு அந்த காளை சென்றது. அந்த காளை விருஷபம் தனது கொம்புகளால் பிருகுமுனிவரை பிடித்து நர்மதை நதியின் நீரில் வீசியது. பிருகுமுனிவருக்கு கடும் கோபம் வந்தது. அந்த பெருமுனிவர் ஒரு பெரிய தடியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிருகத்திற்குரிய வகையில், உன் தலையில் இந்த தடியால் நான் அடித்து தண்டிப்பேன் என்று கூறினார். அழகிய முகமுடையவளே, அப்போது அவர் தனது குடுமி, பூணூல் மற்றும் அணிந்திருந்த ஆடை ஆகியவற்றை சரி செய்து கொண்டார். அப்போது பிருகுமுனிவர் அதன் பின்னால் ஓடி சென்று கூறினார். பிருகுமுனிவர் கூறினார்,
தீய செயல்களையும் பாவங்களையும் கொண்ட காளையே, உன் குளம்புகளால் ஆழமான பள்ளத்தை உண்டாக்கி என்னை அவமதித்த பின்னர் நீ எப்படி இங்கிருந்து செல்ல முடியும்? அந்த காளை உரக்க கத்தியபடி அந்த பிராமணரை கீழே தள்ளியது. சர்வ வல்லமை படைத்த அந்த காளையால் தான் தரையில் வீழ்த்தப்பட்டதை உணர்ந்த பிருகு முனிவர் நெருப்பில் நெய் அர்ப்பணம் இடப்பட்டதும் அது எப்படி தகிக்குமோ அதுபோல கோபத்தால் கொதித்தெழுந்தார். யுதிஷ்டிர மன்னரே, அவர் மற்றொரு பிரம்ம தண்டம், பிரம்மனின் தண்டம் போல திகழ்ந்த ஒரு பெரிய தடியை தன் கரத்தில் எடுத்தார். பின்னர் அந்த முனிவர் அந்த காளையை நோக்கி பாய்ந்து சென்றார். அவரை கொல்லும் நோக்கத்துடன் தன் மீது பாய்ந்து வருவதை கண்ட அந்த சிறந்த ரிஷபமான காளை வடிவம் கொண்டது தப்பிப்பதற்காக பல இடங்களுக்கு சென்றது. கிழக்கு கடலில் ஜம்பு தீபம், குசம், கிரௌஞ்சம், சால்மலி, சாகம், கோமேதகம் மற்றும் புஷ்கரம் போன்ற கண்டங்களுக்கு சென்றது. கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பியது. வடக்கு மற்றும் மேற்கு பெருங்கடல்களில் உள்ள தீவுகளுக்கு இடையே பயணம் செய்தது. பின்னர் பாதாளம், சுதளம், விதளம், தலாதளம், தாமிரம் மற்றும் அந்தாமிரம் ஆகிய பாதாள உலகங்களுக்கு சென்றது. அதன் பின்னர் 7வது பாதாள உலகத்திற்கு சென்றது. தன் உயிரை பாதுகாத்து கொள்ளும் நோக்கில் அந்த விஷ வடிவம் கொண்டவன் பூர்வலோகம், புவலோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், சத்தியலோகம் மற்றும் ஜனலோகம் ஆகியவற்றிற்கும் சென்றான். அவனை தொடர்ந்து அந்த பிராமணரும் சென்றார். அவருக்கு எங்கும் நிம்மதி கிடைக்கவில்லை. காமம் மற்றும் கோபத்தின் உந்துதலால் தூண்டப்பட்டு பாவத்தை செய்த பின்னர் எந்த மனிதனும் நிம்மதியையோ அமைதியையோ பெற முடியாது. அதன் பின்னர் அவர் பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தார். தேவேந்திரன், சந்திரன் மற்றும் பிறரிடமும் அடைக்கலம் கோரினார். அனைவராலும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஆதித்யர்கள், யமன், வருணன் மற்றும் மாருதன் போன்ற தேவர்களின் தலைவர்களும் உலகை காப்பவர்களுமான அவர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில் அவர் இறைவனாரை வணங்கி இவ்வாறு கூறினார்: மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். வலிமை மிக்க பிருகு முனிவரால் நான் கொல்லப்படவிருக்கிறேன். இறைவா, நான் எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டு விட்டேன். அனாதையை போல தன் பாதங்களில் அவன் பணிந்து கிடப்பதை கண்ட இறைவன் புன்னகைத்தவாறே பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். ஈஸ்வரனார் கூறினார்: மிகவும் மதிக்கத்தக்கவரே, பேரழகு கொண்டவரே, அந்த பிராமணரின் மனக்கட்டுப்பாட்டின் நிலையை காண்பாய். அன்னை பார்வதி தேவி கூறினாள்: எனக்கு பிடித்தமான ஒன்றை செய்ய நீங்கள் விரும்பினால் அந்த பிராமணன் நம்மீது கோபம் கொள்ளாதிருக்கும் போதே அவருக்கு உடனடியாக ஒரு வரத்தை அருளுங்கள். பரமேஸ்வரரே, பின்னர் இறைவன் தனது உண்மையான வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். அதில் அவர் திரிசூலம் ஏந்தியவராகவும் பிறை சந்திரனை தலையில் சூடியவராகவும் உமையை உடலின் ஒரு பாதியாக கொண்டவராகவும் திகழ்ந்தார். அவர் கூறினார்: சிறந்த பிராமணரே, உமது கோபம் இன்னும் தணியவில்லை. எனவே அன்பரே, இது கோபம் நிலவும் இடமாக அமையும். முக்கண்ணனான அந்த சிறந்த இறைவனை கண்டதும் பிருகு முனிவர் முழங்காலிட்டு அமர்ந்து பின்வரும் துதியை ஓதலானார். பிருகு முனிவரின் துதி: அகிலத்தின் இறைவனை, நான் சம்சாரமாகிய பிறப்பு இறப்பு சுழற்சி கொண்ட இவ்வுலக வாழ்க்கையை கண்டு அஞ்சுகிறேன். பூதகணங்களின் தலைவரே, உலகின் தோற்றத்திற்கு காரணமானவரே, நலம் அருள்பவரே, அனைத்து அச்சங்களையும் கடந்து நின்றவரே, உங்களை வணங்கிய பின்னர் நான் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். உமது நற்குணங்களை எடுத்துரைக்க இந்த அழியும் இயல்புடைய மனிதனுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? 1000 வாய்கள் கொண்ட வாசுகியால் கூட அவற்றை முழுமையாக விவரிக்க இயலாது. இருப்பினும் சந்திரனை தன் சிரசில் ஆபரணமாக கொண்டு தன் கதிர்களால் அனைத்தையும் வெண்மையாக்கும் சங்கரனாரே, மகேஸ்வரரே, தங்களை போற்றி துதிப்பதில் வல்லவனாகவும் உமது திருவடிகளை தியானிப்பதில் ஆழ்ந்த பக்தி கொண்டவனாகவும் இருக்கும் என் மீது திருவுள்ளம் கொள்ள வேண்டும். இறைவனே, படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்ய வல்ல சத்வ, ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்கள் நீங்களே ஆவீர்கள். அகிலத்தின் இறைவனே, நான் உங்களை சரணடைவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளேன். உலகங்களின் தலைவனே, நான் இவ்வுலக வாழ்க்கையை கண்டு அஞ்சுகிறேன். யமம், நியமம், யாகம், தானம், வேத பாராயணம், பிராணாயாமம் மற்றும்
யோக பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தம்மீது கொள்ளும் பக்திக்கு ஈடாக அதில் 1000ல் 1 பங்கை கூட எட்ட முடியாது. உங்களை வணங்கியவர்களின் அடையாளம் இப்பிறவியிலேயே தெளிவாக தெரிகிறது. அவை ரச சித்தி, பாதரச வித்தை, ரசாயன சித்தி, வாழ் சித்தி, அஞ்சன சித்தி, மறை பொருளை காட்டும் மை, குகை மற்றும் பாதரட்சை சித்தி, எங்கும் செல்லும் திறன் கொண்டவை போன்ற சிறந்த சித்திகளாகும். உங்களை வஞ்சகமாக வணங்கும் ஒருவருக்கு கூட அவர் விரும்பும் அளவிற்கான செல்வத்தை தாம் அருள்கிறீர். இறைவனை உம்மீது கொள்ளும் பக்தியானது இவ்வுலக வாழ்க்கையின் பிறவி துயரின் பிணைப்பை அளிப்பதாகும். முக்தியை அடைவதற்காகவே தம்பால் பக்தி கொள்ளும் நிலை எனக்கு அருளப்பட்டது. பரமேஸ்வரரே, பிறர் மனைவியர் மற்றும் பிறர் சொத்துக்களின் மீது நாட்டம் கொண்டவனாகவும் பிறரை சார்ந்திருக்கும் நிலையில் இருப்பவனாகவும் மற்றவர்களின் துன்புறுத்தலால் ஏற்படும் துயரங்களால் ஆடுபவனாகவும் இருந்தாலும் என்னை காப்பாற்றுவீராக. சங்கரனாரே, மிகுந்த அகங்காரத்தால் களிப்படைபவனாகவும் நிலையற்ற செல்வத்தை வெளிக்காட்டி திரிபவனாகவும் இரக்கமின்றி தவறான பாதையில் செல்பவனாகவும் உள்ள என்னை காப்பாற்றுவாயாக. அதனாலேயே நான் தம்மை சரணடைந்தேன். நான் ஒரு துர்பாக்கியசாலி பிராமணன். வரம்பேண்டி சென்றபோது என் உறவினர்களால் என் விருப்பம் நிறைவேற்றப்படவில்லை. மகேஸ்வரரே, உலக பொருள்கள் மீதான என் தாக்கத்தை அளிப்பாயாக. ஏற்கனவே மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னை ஏன் ஏமாற்றுகிறீர்? உலக பொருள்கள் மீதான என் தாகத்தை நீக்குவீராக. தமது இதயத்திலேயே உறையும் லக்ஷ்மி தேவியை, செல்வத்தை எனக்கு விரைவாக அருள்வீராக. கர்வம் மற்றும் மயக்கம் எனும் பாச கயிற்றை அறுப்பீராக. தேவர்களின் தலைவனே, உலகியல் பந்தங்களிலிருந்து என்னை விடுவிப்பீராக. இந்த பிரார்த்தனை தெய்வீக தோற்றம் கொண்டது. இது கருணாபியுதயம், கருணை பொங்கி எழுதல் என்று அழைக்கப்படுகிறது. இது அனைத்து சித்திகளையும் அதிசய ஆற்றல்களையும் அளிக்க வல்லது. இதனை வாசித்து பிருகுமுனிவரை நினைவு கூர்பவர் உடல் நீத்த பிறகு சிவலோகத்தை அடைவார். பிருகுமுனிவர் உரைத்த இந்த புகழுரையை துதியை செவிமடுத்த மகாதேவர் தேவியுடன் இணைந்து அந்த சிறந்த பக்தரை நோக்கி, நான் வரம் அளிப்பவன் என்று கூறினார். பிருகுமுனிவர் கூறினார், தேவாதி தேவனே, உமக்கு என் மீது திருப்தி இருந்து எனக்கு ஒரு வரம் அளிக்க விரும்பினால் இந்த புனிதமான இடம் என் பெயரால் சித்தி கஷேத்திரம், சிறந்த சாதனைகளையும் பரிபூரணத்தையும் அருளும் புனித தலம் என்று விளங்கட்டும். உமாதேவியுடன் நீங்களும் அனைவரும் இங்கு எழுந்தருள வேண்டும். புண்ணியம் நிறைந்த இந்த தலம் தேவக்ஷேத்திரமாக, தேவர்கள் உறையும் புனித தலமாக திகழட்டும். இதன் மூலம் அனைத்தும் நன்முறையில் நிறைவேறும். அகிலத்தின் தலைவனே, இந்த இடத்தில் நான் ஒரு பெரிய ஆலயத்தை அமைப்பேன். தேவாதி தேவனே, உங்கள் அருளால் என் விருப்பம் நிறைவேறட்டும். ஈஸ்வரனார் கூறினார், இது முன்பே ஸ்ரீயால் செய்யப்பட்டு விட்டது. அந்தனரே, அது தமக்கு தெரியாதா? ஸ்ரீதேவியின் ஒப்புதலை பெற்ற பின்னர் அவர் விரும்பினால் நீங்கள் விரும்பியதை செய்யலாம். நீங்கள் செய்ததை மாற்றி அமைக்க இயலாது. இதனை கூறிவிட்டு இறைவனார் அங்கிருந்து சென்றார். பின்னர் பிருகுமுனிவர் புனித நீராடிவிட்டு ஸ்ரீயை, அன்னை மகாலட்சுமியை நோக்கி சென்றார். காலை உணவிற்கு பின்னர் அந்த அந்தனர் அங்கேயே ஸ்ரீயுடன் தங்கினார். சிறிது காலம் சென்ற பின் அவர் கூறினார், பிருகுமுனிவர் கூறினார், அழகிய மங்கையே, இது உனக்கு ஏற்புடையதாக இருந்தால் உனது இருப்பிடத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாது என்றால் நீ தேர்ந்தெடுத்த இந்த புனிதமான இடத்தில் நான் எனக்கு ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வேன். ஸ்ரீ கூறினாள், அந்தன முனிவரே, உங்களுக்கு பொருத்தமானதாக தோன்றும் வகையில் ஒரு சிறப்பான இடத்தை அமையுங்கள். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது உங்கள் பெயரிலோ அல்லது என் பெயரிலோ அமையட்டும். பிருகுமுனிவர் கூறினார், இந்த புனித தலம் கச்சபத்தின் ஆமை வடிவம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது அமைந்துள்ளது. அது அவருடைய முதுகின் மீது உள்ளது. ரமே அவரை ஆவாகனம் செய்து அவருடன் கலந்தாலோசித்து அந்த இடத்தை மிக சிறப்பாக அமையுங்கள். 181ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.